வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது. ராக்கு வந்து சாம்பியன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ் டிராஃப்டில் இருக்கிறாரு. அப்போ நாளைக்கு ஸ்மாக்டவுனில் வர போகிறாரா, இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்தியை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ். தி ராக்கை பற்றி ஃபஸ்ட்டு செய்தியை பார்க்கலாம். ராக்கு வந்து கோடி ரோட்ஸ் கையில் ஒரு விஷயத்த ஒன்று கொடுத்துருப்பாரு ஆஃப்டர் ரெசல்மேனியாவில். ஸோ அதில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை யார்ட்டையும் காட்டாத அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்லியிருப்பார்ல, அதனால பாக்கெட்லேயே வச்சுருப்பாரு. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஷனான விஷயம்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு ஃபியூட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆரம்பிக்க போகிறாங்க WWE. அப்போது அந்த விஷயத்தை வச்சு ஒரு பெரிய ஸ்டோரிலைன் கிளப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தி ராக் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில், அதாவது மூவி ப்ரொமோஷன், அவர் முழுக்க படம் தானே நடிச்சிட்டு இருக்காரு, அந்த மூவி ப்ரொமோஷனில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்ல போனால் கோடி ரோட்ஸை விட அந்த சாம்பியன்ஷிப் எனக்கு தான் சூட் ஆகுதுன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த சாம்பியன்ஷிப் ஒரு நாள் என்கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கிறாரு. அவர் சிம்பிளாக சொன்னது, ஒருவேளை சாம்பியன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லுவேன் அப்படிங்கிறத சொன்னாரா, இல்லாட்டா அந்த கம்பெனியே என்னோடது தான், அந்த சாம்பியன்ஷிப்பும் என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா அப்படிங்கிறது தெரில. ராக் மீண்டும் ஒருக்கா சாம்பியன் ஆகணும்னு எத்தனை பேர் பாசப்படுறீங்க? கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராண்டி ஆர்டனுக்கு WWE நியூ தீம் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டானுங்க. செலக்ட் பண்ணது என்ன, உருவாக்கவே செஞ்சுட்டானுங்க. இதை ராண்டி ஆர்டனுக்கு போட்டு காட்டியிருக்கானுங்க. என்னடா அது, என்னதான் ராண்டி ஆர்டனுக்கு இந்த பாட்டை போட்டு கேட்டதுக்கப்புறமாவும் பழைய தீம் மியூசிக் மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஏஜஸ்டிலேருந்து பல பேருக்கு தீம் மியூசிக்கை மாற்றிட்டாங்க, அவங்க ஹீல் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி ராண்டி ஆர்டனுக்கு தீம் மியூசிக் வந்து இப்போ இருக்கிற தீம் மியூசிக் வந்து ஃபேஷனுக்கும் சரி ஹீலுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே தத்ரூபமாக பொருந்துகிற மாதிரியான ஒரு தீம் மியூசிக். ஆனால் இப்போ புதுசாக போட்ட மியூசிக்கை பாட்டு சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கவே இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு என்கிட்ட வந்து தீம் மியூசிக்கை மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லாதீங்க. சொல்லப்போனால் நான் ரெஸ்லிங் கரியரில் இருக்கிற வரைக்கும் இந்த தீம் மியூசிக்கோடய இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது உண்மையிலேயே எந்த காலத்துலேயும் கேட்கறதுக்கு சலிக்காத ஒரு மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்ட் தாங்க. ஏஆர்எம்மோடைய சாங்கை எப்படி நம்ம எந்த காலத்துலேயும் கேட்கும்போது சலிக்காமல் இருக்குதோ, அதே மாதிரி ராண்டி ஆர்டனுடைய தீம் மியூசிக் அப்படிங்கிறது எந்த காலத்துலேயும் சலிக்காத ஒரு தீம் மியூசிக். ராண்டி ஆர்டன் உண்மையிலேயே அது ஹீல் ஃபேஸ் ரெண்டு கேரக்டருக்கும் ஒத்து போகிற தீம். அதனால தான் ராண்டி ஆர்டனே பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ தீம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாராமா. செத் ரோலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் இப்போ WWE இல்லை, கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டாங்க. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட், அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸோடைய பேரையும் செத் ரோலன்ஸோட பேரையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா போஸ்டர், இவங்க மட்டும்தான் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் டிராஃப்ட்டில் பங்கேற்க போகிறாங்க. மற்றபடி இருக்கிறவங்களாம் மண்டே நைட்ரால தானமா, அதையும் ஒரு தனி போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிட்டானுங்க. ஸோ இதில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் மற்றும் பிரான் ஸ்ட்ரோமன் இருக்காரு, மண்டே நைட்டால் செத் ரோலன்ஸ் இருக்காரு, இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கூடிய சீக்கிரம் WWE வர போகிறாங்க. அதனால தான் டிராஃப்ட்டில் இவங்களுடைய போஸ்டரை வந்து WWE வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதில் ஜெமியோஸோடைய ஃபோட்டோ இல்லை பார்த்தீங்களா. எரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறாரு. சும்மா இருந்தாலே நம்ம ஊரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் நடந்திருக்குது. சுற்றி வளைச்சி பேச விரும்பல. ஹேனா, அதான் நம்ம எரிக்கோடைய ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்க மீண்டும் முழுகாமல் இருக்கிறாங்களாமா. இவ்வளோ பெரிய சாதனை. ஆக்சுவலி இவங்க வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போனாங்க. அதுக்கப்புறமா 2022 வந்தாங்க. இப்போ 2024 மீண்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் மீண்டும் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போக போகிறாங்க. ஏம்மா நீ பேசாமல் WWEக்கே வராதம்மா, நீ வந்த கேரக்டரும் இது வரைக்கும் யாருக்கு என்னன்னு புரியலை. நீ வந்ததுக்கப்புறமா ஒரு மேட்ச்சு கூட வின் பண்ண மாதிரி நானும் பார்க்கல. இப்போ மீண்டும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். சரி, ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கடவுளாக தந்த ஒரு குழந்தை மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிக்கி பெல்லா, பிரி பெல்லா ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போதைக்கு ஒரு டிவி ஷோ தான் நடத்துகிறானுங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க, நீங்கள் வந்து ரெஸ்லிங் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. 2022 ஒருக்கா வந்து ராயல் ரம்பில் வந்தீங்க, அதுக்கப்புறமா எந்த விதமான அப்பீரன்ஸும் கொடுக்கலையே. நீங்கள் ஆக்சுவலி ரெஸ்லிங் கம்பெனியில் ஏதாவது கான்டாக்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பெல்லா டூன்ஸ் அப்படிங்கிற எபிசோட நாங்கள் USA நெட்வொர்க் கூட சேர்ந்து நடத்தினோம். அது WWEக்கு சொந்தமானதான். பட் நாங்கள் WWE கான்டாக்ட் போனதுக்கப்புறமா அந்த யூடியூப்
சேனலுடைய முடக்கம் பேஜ் எல்லாத்தையுமே WWE காப்புரிமை பெற்றுட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு WWEக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுட்டு, ஸோ அதனால நாங்கள் WWEக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற முடிவை 2022 முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் அதையே அவங்க முடக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெல்லா ட்வின்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் அந்த யூடியூப் சேனல் இருந்ததுனால அவங்க மொத்தமாக முடக்கிட்டானுங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறமா WWE போக மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் விழிபெல்லா சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ரிட்டையர் ஆக போகிறாராம். ரிட்டையர் ஆகிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷோ ஆரம்பிக்க போகிறாங்களாம். டேனியல் பிரையன் ரிட்டையர் ஆனால் கூட WWE பக்கம் போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாருங்க நம்ம டேனியல் பிரையன். ஏன்னா அவருக்கும் நெக் இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டது இல்லை. அதனால் தொடர்ந்து ரெஸ்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் 2025 ரிட்டையர்மெண்ட் ஏறாயிரம் வரான். WWE பார்த்தீங்கன்னா ஒரு சில உமன் ரெஸ்லர்ஸ் கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் WWEக்கு கூட்டிட்டு வாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் H வளர்த்து விட்ட ஒரு பிள்ளை கைத்தலியுடைய வைஃப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் மியாயம்னு இருக்கிறாங்களே அவங்க தான். ஸோ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கம்பெனியில் இருந்தாலும் ஒரு காலத்தில் NXT தான் ஒர்க் பண்ணாங்க. WWE பார்த்தீங்கன்னா அதாவது வின்ஸ் மிக்மன் யாரால பார்த்தீங்கன்னா கைத்தலிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை WWE சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. பட் ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, ஹார்ட்டில் சின்ன ப்ராப்ளம் தான். அதனால் அட்டாக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டானுங்க. ஏன் கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் உள்ள பேஷண்ட் வந்து ரெஸ்லிங் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரிபிள் H கூட ஹார்ட் அட்டாக் தாங்க இருக்குது, அதனால தான் அவர் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டானுங்க. ஸோ ஆனால் கைத்தில் இருக்கிறது ஹார்ட்டில் ஒரு சின்ன ஃபால்ட்டு. இதனால் அவர் சண்டை போடக்கூடாது அப்படின்னு இல்லை, சண்டை போடலாம். அது தெரியாமல் WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. AEW போய் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 1 சூப்பர் ஸ்டாராக இல்லாட்டாலும் ஏதோ பிஆருக்கு சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அவரை எப்படியாவது WWEக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு செம்மையாக இருப்பார், அத்தன்டிக்கான ஒரு பிளேயர் வேறு. அவர் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு WWEக்கு மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாமா. அதே மாதிரி மலாக்கி பிளாக்குங்க சலீனா வெகா இருக்கிறாங்களே, அவங்களுடைய புருஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு AEW தானே அவருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புருஷர் அந்த புருஷரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது WWEக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்லையும் இருக்கிறானுங்க, முயற்சியும் பண்ணுறானுங்க. பார்ப்போம் அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டுனா என்ன ஆகுதுன்னு. ஏன்னா அவருக்கும் WWEயில் இருக்கிறது பிடிக்கல. இது மட்டும் இல்லாமல் ரியா ரிப்ளியோடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற மேத்யூ, அதாங்க பட்டி மார்ஃபி, அவரு கூட WWEக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட்டி மார்ஃபி மட்டும் WWEக்கு வந்தார். ஆண்ட்ராய்டை இப்போ WWEக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல புஷ் கொடுக்காங்கல்ல, அதே மாதிரி புஷ் கொடுப்பாங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, ரியா ரிப்ளே வந்து எவ்வளோ பெரிய டாப் 1 உமன் ஸ்டார்னு தெரியும். அவருடைய பாய் ஃப்ரெண்ட் WWEக்கு வந்தால் அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஷார்லட் ஃப்ளேர் WWEல ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார், டாப் 1 சூப்பர் ஸ்டார். அவருடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற காரணத்தினால தானே ஆண்ட்ராய்டுக்கு இவ்வளோ பெரிய புகழ், இவ்வளோ பெரிய விஷயங்கள் மற்றும் வந்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதே தானே பட்டி மார்ஃபிக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபான ரியா ரிப்ளே வந்து WWEல டாப் 1 உமன் ரெஸ்லர். அவங்க WWEல பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷத்தில் தோக்கவே இல்லை. அப்படி ஒரு டாப் 1 உமன் ரெஸ்லர் இருக்க ரியா ரிப்ளே WWEக்கு வரும்போது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை டாப் 1 தானே காட்டுவாங்க. ஓகே நண்பா, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்கள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம ரெஸ்லிங் பீஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.